ஹலோ கைஸ், இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். இன்னைக்கு கன்னடத்துல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க ஒரு வேற லெவல் மர்டர் மிஸ்ட்ரி படமான கங்காரு படத்தோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னு ஒரு ரெண்டு பேரை நமக்கு காமிக்கிறாங்க. சிக்மங்களூர் அப்படின்ற ஒரு ஊர்ல ஆண்டனி காட்டேஜ் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்க இருக்க ஒரு நபர் கிட்ட போய் ஐயா மஞ்சுநாத் அப்படின்றவர் அனுப்பி விட்டாரு, நாங்க இங்க தங்க வந்திருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்ல இந்த மனுஷன் ரூம் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்கள ஒரு ரூமுக்கு அனுப்பி வைக்கிறார். போறப்போ இந்த இடத்துல நிறைய பவர் சர்க்யூட் எல்லாம் ஆக்கிட்டே இருக்கும், எதுக்கும் இந்த டார்ச் லைட்டை வச்சுக்கோங்கப்பான்னு சொல்ல கட் பண்ணி கணவன் மனைவி ரெண்டு பேருமே தூக்கத்துல இருக்கும் போது காமிக்கிறாங்க. அண்ட் மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க நல்ல தூக்கத்துல இருக்கும் போது திடீர்னு யாரோ அழுகுற சத்தம் கேக்குது. கண் முழிக்கிறாங்க, என்னவா இருக்குன்னு திரும்பி பார்க்க கணவரை காணும். இதனால கணவரோட பேரை சொல்லி கத்திக்கிட்டோம். ரூம்ல பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்காது, டார்ச் லைட் எடுத்துக்கிட்டோம் அங்க இங்கமா சுத்திக்கிட்டே இருக்கு. ஒரு விஷயத்த பார்த்து பயந்து போறாங்க. அது என்ன அப்படின்னா இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அந்த இடத்துல தூக்கு மாட்டி தொங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்ன மாதிரி இருக்கும். அலண்டு போயிடுறாங்க, பொத்துன்னு விழ. அந்த அப்படியே கட் பண்ண அந்த காட்டேஜ் ஓனர் அப்படின்ன மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு போன் போகுது, இங்க ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, என்ன பண்றதுன்னே தெரியலையா அப்படின்ன மாதிரி அந்த காட்டேஜை பார்த்துக்கிட்டு இருக்கா இல்லையா, அந்த மனுஷன் புலம்பிக்கிட்டே இருக்கு. இவர் எம்எல்ஏவோட தம்பி அப்படின்ன மாதிரி தான் இருக்கும், அதாவது அந்த காட்டேஜ் ஓனர். இதனால ஒரு போலீஸ்காரருக்கு போன் பண்றாரு, ஒரு சம்பவம் ஆகி போச்சு, நீங்க தான் எப்படியாவது உதவணும்னு கேட்க அந்த மனுஷனும் முதல்ல முடியாதுன்னு சொன்னாலும் அதுக்கப்புறமா நேர்ல வாங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. கட் பண்ணா ஒரு 5 வருஷம் கழிச்சு அடுத்தோட ஹீரோ வந்து பிருத்வி அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அவரோட சீனியர் ஆபீசர் கூப்பிட்டு சிக்மங்களூர்ல நிறைய திருட்டு கேஸ் எல்லாமே பதிவாகிட்டே இருக்கு, மக்கள் வெளியே நடமாடவே முடியலையா, இதனால நீ அந்த இடத்துக்கு போக முடியுமா, சீனியர் ஆபீசர் எல்லாருமே உன்னை ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல இவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இவரோட மனைவி பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருப்பாங்க, அவங்க ஒரு டாக்டரும் கூட. இதனால போகலாமா வேணாமா அப்படின்ற எண்ணத்துல இவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க, நம்ம சோசியல் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டோம், உன்னோட மனைவி கண்டிப்பா இதை புரிஞ்சுப்பாங்க, சோ அந்த ஊருக்கு நீ போவ அப்படின்ற நம்பிக்கையில தான் நான் உனக்கு இந்த டிரான்ஸ்பரை கொடுக்குறேன்னு கொடுத்து அனுப்ப. கட் பண்ணி இவரோட மனைவியை காமிக்கிறாங்க. சைக்காட்டிஸ்டான அவங்களோட ஒரு பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணி வீட்டில் காமிக்கிறாங்க. மனைவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோகத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போங்க, அங்கெல்லாம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஃபேமிலியில் இருக்க எல்லாருமே சம்மதிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோ சிக்மங்களூருக்கு வண்டியில் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் போன முதல் வேலையா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரையும் அசம்பிள் பண்றாரு. திருட்டு தொழில் இங்க அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு கேள்விப்பட்டேன், பெண்கள் யாருமே வெளியில நடமாட முடியல அப்படின்னு மாதிரி கேள்விப்பட்டேன், இதை இதை தடுக்க நீங்க என்ன மாதிரியான நடவடிக்கைகளா எடுத்திருக்கீங்கன்னு கேட்க ஆளுக்கு ஒன்று எடுத்து சொல்றாங்க. சரி, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ரோந்து பணியில ஈடுபட்டுக்கிட்டே இருப்போம், நம்ம இந்த விஷயத்த சின்சியரா பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. நிறைய பேரை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அந்த ஆண்டனி காட்டேஜ் இருக்கு இல்லையா, அங்க ஒரு கணவன் மனைவி என்டர் ஆகுறத காமிக்கிறாங்க. முதல்ல ஒரு ரிசப்ஷனிஸ்டா இருந்தா இல்லையா, அதே ஆள் தான் இப்ப ஒரு பாப்புல வந்த உடனே ஐயா மஞ்சுநாத் அனுப்பி விட்டாருன்னு சொல்ல இவரும் என்ட்ரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு இவங்களுக்கு ஒரு ரூமை கொடுத்து அனுப்புறாரு. நடுராத்திரி இவங்க ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. இனி நாங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, கணவன் மனைவி ரெண்டு பேருமே பயத்துல வெளியே ஓடி வந்து இங்க இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி கார்ல வேகமா போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ஜீப்பை பார்த்து இடிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வெளியே வந்து என்ன ஆச்சு, எதுக்காக இவ்வளவு வேகமா வந்தீங்கன்னு கேட்க உள்ள யாரும் இருக்காங்க, எங்களுக்கு பயமா இருக்கு சார்னு சொல்ல ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி செக் பண்ண சொல்றாரு. உள்ள யாரும் இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏதாவது பார்த்து பயந்துருப்பீங்க, கண்டிப்பா உங்களுக்கு எந்த பாதுகாப்பாலும் நான் கொடுக்குறேன், நீங்க தைரியமா உள்ள போகலான்னு சொல்ல ரெண்டு பேரும் தயங்குறாங்க. போகிறதாவே இல்ல, எங்களோட திங்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு, நாங்க பெங்களூருக்கு உடனடியா கிளம்புறோம் சார், அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ண முடியுமான்னு கேட்க இந்த மனுஷனும் இப்ப போக வேணாம், காலையில நான் உங்களை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு உள்ள என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்க ஒரு பிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் தங்களோட வேலையை முடிச்சுட்டு தூங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யாரோ அழுகுற மாதிரி சத்தம் கேட்கும். இதனால தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது. யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வெள்ளை உருவத்துல ஒரு பெண் அங்க நின்னுகிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அலறி அடிச்சுக்கிட்டு தன்னோட கணவரை வந்து எழுப்ப அவரும் முதல்ல இங்க எதுவுமே இல்ல, எதுக்காக பயப்படுற அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த வெள்ளை உருவம் இவர் கண்ணு முன்னாடி நிக்குது. உங்களை கொல்லாம விட மாட்டேன், உங்களை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்ற சத்தத்தோட கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்க தெரிச்சு ஓட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை கேட்டது போலீஸ்காரர் நம்புறதாவே தெரியல. இந்த காலகட்டத்துல பேயா, நீங்க ஏதாவது பார்த்து பயந்துருப்பீங்க, இல்லைன்னா அந்த காட்டேஜை மெயின்டைன் பண்றாரு இல்லையா
அவர் பயமுறுத்திருப்பாரு. இருந்தாலும் ஒன்னும் கவலைப்படாதீங்க, காலையில நான் உங்களை செக் பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்ல கட் பண்ணதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. திங்ஸ் எல்லாருமே அந்த காட்டேஜ்குள்ள தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால அந்த இடத்துக்கு கூட்டு போய் அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி கூட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, அதாவது காட்டேஜை பாத்துக்கிறவர், அவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. சார், நேற்று 2 பேரும் இங்கதான் இருந்தாங்க, கரண்ட் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் வெளியே போயிட்டேன் சார். அவன் என்ன சார் நடந்தது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இவர் சுத்தமா நம்புறதாவே இல்ல. சார், எதையாவது பார்த்து பயந்துருப்பாங்க சார், இந்த இடத்துல பேய் அப்படின்ற ஒண்ணு எல்லாம் கிடையாது, எத்தனையோ பேர் தங்கிட்டு போயிருக்காங்க, எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையா சார்னு சொல்ல இவங்க 2 பேரும், அதாவது பாதிக்கப்பட்ட 2 பேருக்கும் இன்னும் இதுல இருந்து வெளியே வர முடியாம ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு ஹீரோ கிட்ட பாத்தீங்கன்னா அந்த நபர் கார்டு கொடுத்துட்டு, சார் நான் பெங்களூர்ல தான் இருக்கேன், ஏதாவது வேணும்னா போன் பண்ணுங்க சார், நான் எங்க கிளம்புறேன் சார் அப்படின்ற மாதிரி பதற்றத்தோட கிளம்ப கட் பண்ணி இவர் தன்னோட மனைவியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாரு. அவங்களுக்கு வயிற்றுல குழந்தை இருக்கும் இல்லையா, இதனால அவங்க கிட்ட கொஞ்சம் நேரத்தை செலவிடணும் அப்படின்ற மாதிரி அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இவருக்கு ஒரு கால் வருது. இவரும் என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டா போய் பார்க்க வேற ஒரு இன்ஸ்பெக்டர், அதாவது வேற ஒரு ஊர்ல இருந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, இங்க இருக்க ஒரு காட்டேஜை பத்தி விசாரிக்கணும்னு வந்திருக்காருன்னு தெரிய வருது. இதனால அவரை பிடிச்சி விசாரிக்கும் போது ஒரு பயங்கரமான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ நடந்தது இல்லையா, ஒரு 2 பேர் வந்தாங்க, காட்டேஜ்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற விஷயம். இதே மாதிரி போன வருஷம், அதாவது ஒரு பர்டிகுலர் டேல பாத்தீங்கன்னா இதே மாதிரியான சம்பவம் நடந்திருக்கும். ஆனா என்ன, இப்போ பயந்தவங்க அந்த 2 பேருமே நம்ம ஹீரோவோட துணையோட இங்க இருந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரர் எடுத்துட்டு வந்திருக்கா இல்லையா, அவங்க 2 பேர்ல ஒருத்தர் காணாம போயிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். எங்க தெரியுமே கிடைக்கல, அது சந்தேகப்பட்டுதான் இங்க வந்த அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இவர் 2 கேஸுக்கும் உள்ள கனெக்ஷனை விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்துலதான் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடி பெரிய ஹேண்ட்பேக் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதை நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பாக்குறாரு. அவங்கள விசாரிக்கும் போது அவங்க அந்த காட்டேஜ்ல வேலை செய்யறவங்க அப்படின்றது தெரிய வருது. அம்மா, இந்த ஹேண்ட்பேக் யாருதுமா, நீ எங்கம்மா வாங்கினு கேட்க திருன்னு முழிக்கிறாங்க. நோண்டி கேள்வி கேட்க, ஐயா அந்த மேனேஜர் தான் கொடுத்தாரு, அந்த காட்டேஜுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஓடி போயிடுவாங்க, அப்ப இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அவர் என்கிட்ட கொடுப்பாருன்னு சொல்ல, சோ இதுதான் உங்களோட பிளானா, அந்த காட்டேஜ்ல எல்லாரையும் வர வச்சு அதுக்கப்புறமா அவங்கள பயமுறுத்தி ஓட வச்சு அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி முதல் வேலையா அந்த மேனேஜரை பிடிக்க அவர் முதல்ல பாய திறக்கிறதாவே தெரியல. இதனால பலார் நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயம் பார்த்தீங்கன்னா வெளியே வர ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா, இது நேரம் வரைக்கும் அந்த காட்டேஜ்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி தான் மேனேஜர் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பார் இல்லையா. இப்ப சொல்லக்கூடிய விஷயம், அதாவது அந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்ற விஷயம் தான் அது. இதை மறைச்சுதான் நாங்க எல்லாரையும் தங்க வச்சுக்கிட்டு இருக்கோம், அவங்க பேயை பார்த்து பயந்து ஓடி போயிடுவாங்க சார், அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து நாங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்துப்போம், இதுதான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், மத்தபடி எதுவும் இல்ல சார்னு சொல்ல இதை கேட்டுக்கிட்டே இருந்த இன்னொருத்தர், அதாவது இந்த கேஸை விசாரிக்கணும்னு வந்தார் இல்லையா, அவருக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கு. சார், இதே மாதிரி நிறைய கேஸ் பதிவாயிருக்கு, ஒருவேளை அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்ற மாதிரி இது வரைக்கும் காணாம போயிருக்காங்க இல்லையா, அவங்களோட எல்லா கேஸும் எடுத்து போடுறாங்க. 10க்கும் மேற்பட்டவர்கள் நிறைய பேர் வித்தியாசமான முறையில காணாம போயிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே காமனான ஒரே விஷயம் இந்த காட்டேஜுக்கு வந்துட்டு போயிருக்கிறது அப்படின்றது தான். இத்தனை பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் கூட இன்வெஸ்டிகேஷன் பண்ணலன்னு கேட்க அந்த காட்டேஜ் எம்எல்ஏவோட நெருங்கிய தம்பி இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இதனால என்ன பிரச்சனைனாலும் போலீஸ்காரங்க கை கோத்து மூடி மறைச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இத்தனை பேர் காணாம போயும் எந்த விஷயமும் வெளியே வரல அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு இதுல இன்வால்வ் ஆயிருக்கிறது பேய் தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல அவர் நம்புறதா தெரியல. மேற்கொண்டு அந்த மேனேஜரும், சார் நான் வேணா ஒரு விஷயத்தை காட்டுவா அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் புக் இருக்கும் இல்லையா, அந்த புக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒரு பர்டிகுலர் நேம்ல மட்டும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க இந்த இடத்துக்கு வந்து பேயால துரத்தி அடிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. சோ அப்படி மார்க் பண்ண எல்லாருமே தான் காணாம போயிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம ஹீரோ அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடறாப்ல. சோ திரும்பி இந்த விஷயம் பேய்கிட்டே போய் முடியுது அப்படின்ற விஷயத்த இவரால ஏத்துக்கவே முடியல. இதனால காணாம போனதா சொல்லப்படுற லிஸ்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் போன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, இதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை கேட்டது இவரால என்ன பண்றதுன்னே புரியல, ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி நிக்கிறாரு. அந்த சமயத்துல தான் அங்க இருக்க மேனேஜரும், சார் நான் தான் சொன்னேன்ல, இது எல்லாமே விஜய் அண்ட் பிரேமா அப்படின்ற 2 பேர் வந்ததுல இருந்தா ஸ்டார்ட் ஆச்சு, அந்த விஜயோட ஆவிதான் சார் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அதாவது ஸ்டார்டிங்ல ஒரு நபர் வந்து தூக்கு போட்டு இறந்து போனார் இல்லையா, அவர் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி மேனேஜர் சொல்ல இந்த விஷயத்தை கேட்டதோ ஹீரோ ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டு, விஜய் பிரேமாவா, நீ என்னடா சொல்ற அப்படின்ற மாதிரி வேகமா ஒருத்தருக்கு போன் அடிக்கிறாரு. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தான். அண்ட் இவர் போன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவரோட அண்ணா சஸ்பீசியஸான முறையில இறந்து போயிருப்பார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை விசாரிக்க தான் போன் பண்ணிருப்பாப்ல.
அண்ட் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் விஜய் அண்ட் பிரேமா அப்படின்றது இவரோட அண்ணா அண்ட் அண்ணி அப்படின்றது தெரிய வருது. ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன்னோட அண்ணா தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கும். தாங்கவே முடியாத ரொம்ப துக்கத்தில் இவர் விழுந்து கிடக்கும்போது வீட்டில் இருக்க எல்லாருமே அவரோட ஃபேமிலி பிரச்சனையெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இந்த விஷயம் பெருசாக பேசப்படலை. ஆனால் இப்போதான் இதில் இன்வால்வ் ஆயிருக்க விஷயம் இவருக்கு புரியுது இல்லையா. ஒரு பக்கம் அண்ணாவோட ஆவி இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற டவுட், இன்னொரு பக்கம் இது ஆவி அப்படின்ற பேர்ல வேற யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு டவுட். இந்த டவுட்டோடய பார்த்தீங்கன்னா இங்கே இன்டர்மிஷனை போடுறாங்க. கட் பண்ணா அண்ணா அண்ணி 2 பேருமே பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருப்பாங்க அவங்களோட சமாதி முன்னாடி. இந்த குழப்பமான கேஸை எப்படி சால்வ் பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி தன்னோட மனைவியோட புலம்பிக்கிட்டே இருக்கு. அப்பதான் இவரோட அண்ணா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அந்த தூக்கத்திலே இவரோட அண்ணியும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்றாரு. அண்ட் பிருத்திவியோட அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா பிருத்திவியை பெரிய போலீஸ் ஆக்கி காட்டணும் அப்படின்றது ஆம்பிஷனா இருக்கும். தான் படிக்க முடியல அப்படின்னாலும் தன்னோட தம்பியை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இடங்கள்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் தன்னோட தம்பியை போலீஸ் ஆபீசர் ஆக்கினார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி இருந்த அண்ணா இறந்து போயிட்டார். அண்ட் அவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஆவியா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கு. அதை எப்படியாவது உடைச்சாக்கணும் அப்படின்றதுக்காக சீனியரோட ஒரு மீட்டிங்கை போட்டுறாரு. இது வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரோட இடத்துக்கும் போய் விசாரிப்போம், கண்டிப்பா ஏதாவது குழு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா 140க்கும் மேற்பட்ட நபர்கள் காணாம போயிருப்பாங்க. அதில் 70 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இது ஒரு ஸ்ட்ரேஞ்சான கேஸ் தான் இல்லையா. எந்த அளவுக்கு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்றதுக்காக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கடைசியா 2 பேர் பயந்தாங்க, இவர் அனுப்பி வச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அங்க விசாரிச்சு பார்க்கும்போது அந்த நபர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கும். இதனால வேகமா அவரோட வீட்டுக்கு போய் அவரோட அப்பா கிட்ட விசாரிக்கும் போது அங்க ஒரு ட்விஸ்ட கொடுக்குறாங்க. அதாவது அந்த நபர் சிக்மங்களூருக்கு வரும்போது தன்னோட மனைவி கூட தான் வந்த அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. இங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த நபருக்கு கல்யாணமே ஆகல அப்படின்ற விஷயம். இதனால ஒன்னும் புரியாம வெளியே வராரு. அங்க வந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்பர் கிடைச்சிருக்கும். அதுக்கு போன் அடிக்க அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அவன் என்ன நிலைமையில இருக்க அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, ஒரு 5 நிமிஷம் நான் அவங்க கிட்ட பேசணும், நீ எங்க இருக்கேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்க அவங்களும் லொகேஷனை ஷேர் பண்றாங்க. சரி அவங்க கிட்ட போய் விஷயங்கள் எல்லாத்தையும் கேதர் பண்ணலான்னு போக இவங்க போறதுக்குள்ள அவங்க ஒரு தற்கொலை நோட் எழுதி வச்சுட்டு அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா காதலர்களாக தான் இருந்திருப்பாங்க. இதனால டெட் எண்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வேற ஒரு ஆளை விசாரிப்போம் அப்படின்ற ஒரு நடிகையை விசாரிக்கலான்னு போக அவங்களோட லைஃப்ல அந்த சிக்மங்களூருக்கு அவங்களுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆக்டர்ஸா இருப்பாங்க. அண்ட் இவங்களுக்கு காதலன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பான். 2 பேரும் நல்லா பழக ஆரம்பிச்சு தன்னோட காதலனால இவங்க ஒரு குழந்தைய சுமக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களோட ஆக்டிங் கரியருக்கு இது ஒரு பெரிய பிரேக் மாதிரி இருக்கும் இல்லையா. இதனால அந்த குழந்தைய கலைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டல் போய் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு, எங்கேயுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பதில். இதனால இவங்களோட காதலன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்பதான் சிக்மங்களூர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் கிடைக்குது. இதனால இவங்க 2 பேரும் அங்க போய் பார்க்க அப்பதான் தெரிய வருது அந்த ஹாஸ்பிட்டல்ல மூடி 3 வருஷம் ஆகுது அப்படின்றது. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அங்க அப்செட்ல இருக்கும்போது பக்கத்துல டீ கடையில இருக்க மஞ்சுநாத் அப்படின்றவர், என்னப்பா அபார்ஷன் பண்ணணுமா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு காலையில அவங்க பண்ணிடலாம், ஆனா அது வரைக்கும் நான் சொல்ற காட்டேஜ்ல தங்கி இருங்க அப்படின்ற மாதிரி அந்த காட்டேஜுக்கு அனுப்பி விட்டுருப்பாரு. இவங்க அங்க போய் நைட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி நைட்டு வினோதமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது. யாரோ ஒரு பெண் அழுகிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கு. எழுந்து சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த காட்டேஜை சுத்திக்கிட்டு இருக்க அந்த வெள்ளை உருவம் இருக்கு இல்லையா, அது இவங்க 2 பேரையும் பார்த்து வந்துகிட்டே இருக்கு. பயத்துல அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. ஆனால் அந்த நடிகை இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா தன்னோட ஷூட்டிங்கில் பிஸி ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்களோட காதலனை காமிக்கிறாங்க. அந்த சம்பவத்தில் வந்து ரொம்ப பயந்து போயிருப்பார். தனியாக இருக்க கூட முடியாமல் தன்னோட காதலிக்கு ஃபோன் பண்ணி இங்கே அர்ஜென்ட்டாக வர முடியுமா, என்னால் தனியாக இருக்க முடியல அப்படின்ற மாதிரி கெஞ்சி கூத்தாடி அவங்கள வர வைக்க அவங்க வந்து பார்க்கும்போது அவர் கையறுத்துக்கிட்டு இறந்து போய் கிடக்குறாரு. ஸோ தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் யாரு மேலேயும் எனக்கு சந்தேகமும் வரையில, இதை எப்படி நான் கொலை அப்படின்ற மாதிரி சொல்ல முடியும். ஸோ என்னோட காதலன் இறந்து போனது முழுக்க தற்கொலை தான் அப்படின்ற விஷயத்த சொல்ல இது எல்லாத்தையும் ஒரு மாதிரி கேதர் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்பதான் இறந்து போன, அதாவது தூக்குமாட்டி இறந்து போன அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ரிப்போர்ட் வருது. அதை பார்க்கும்போது அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல். பயங்கர ஷாக். அது அப்பதான் கூட இருக்க போலீஸ்காரர் பார்த்தீங்கன்னா நடிகையும் பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இப்ப இறந்து போன அந்த பெண்ணும் பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 2 பிரெக்னென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் காமனா இருக்கு இல்லையா. இதே மாதிரி சூசைட் பண்ணிட்டு எல்லாரோட லிஸ்டையும் எடுத்தா நமக்கு ஏதாவது கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குல்லன்னு கேட்க நம்ம ஹீரோவோட மனைவி 70
20 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. டீடைல்ஸ் எடுக்கிறது கஷ்டம் தான் இல்லையா? மேபி அதுல எத்தனை ஃபீமேல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்து அதை எடுக்கலாமேன்னு கேட்க அதை எடுத்து பாக்குறாங்க. அப்பதான் ஒரு ஷாக்கிங்கான சம்பவம். ஒரு 12 பேர் பாத்தீங்கன்னா பெண்கள் இருந்திருப்பாங்க. அந்த 12 பேருமே பிரெக்னெண்டா இருந்தாங்க அப்படின்ற தகவல் இவங்களுக்கு கிடைக்குது. அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்குமே கனெக்ஷனா இருக்கிறது மஞ்சுநாத் அப்படின்ற ஒரு டீ கடையில வேலை செய்யற நபர் தான். இதனால அவரை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா போக அவர் அந்த கடையில காணும். இதனால வீட்டுக்கு போய் பிடிக்கலாம் ட்ரை பண்ண வீட்டுல தூக்கு மாட்டி தொங்கிட்டு இருக்காரு. சோ இவங்க குழுவை கண்டுபிடிச்சு போற கொஞ்சம் இடங்கள் எல்லாமே டெட் அண்டாவே போய்கிட்டே இருக்கு. அண்ட் எல்லாருமே மர்மமான முறையில இறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு தகவல் நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்செட்டை கொடுக்குது. மறுபடியும் பாத்தீங்கன்னா அந்த காட்டேஜ் மேனேஜர் இருக்கா இல்லையா, அவரை அடிச்சு விசாரிக்கும் போது அந்த பூட்டப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 3 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர், அதாவது அங்க இருந்த டாக்டர் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு சூசைட் பண்ணிட்டு இறந்து போனதால மஞ்சுநாத்துக்கு பயங்கரமா பிசினஸ் அடி வாங்கிச்சு. அண்ட் மஞ்சுநாத் அங்க இருக்க எல்லாருமே இந்த காட்டேஜுக்கு தான் தங்க அனுப்பி விடுவான். அதனால என்னோட பிசினஸும் போயிடுச்சு. இதனால 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போட்டோம். அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அங்க வர எல்லாரையுமே இந்த காட்டேஜ்ல தங்கணும் அப்படின்ற மாதிரி மஞ்சுநாத் அனுப்பி வைப்பா. நானும் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுப்பேன். அங்க இருக்க பேய் மூலமா அவங்க துரத்தி அடிக்கப்படுவாங்க இல்லையா, அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து நானும் பிரிச்சுக்கிட்டோம். மற்றபடி எதுவுமே தெரியாது சார். அந்த பேய் இருக்கிற வரைக்கும் தான் எங்களால சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் சார். மஞ்சுநாத் கூட்டு வர அந்த கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் சார் அந்த பேய் அட்டாக் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டே இருக்கு. இவர் மறுபடியும் நோண்டி விசாரிச்சு பாக்குறாரு. ஐயா இதுதான் உண்மை. நேத்து கூட மஞ்சுநாத் 2 கஸ்டமரை கூட்டு வந்தா, நான் இங்க மாதிரி பிரச்சனையில இருக்கிறதால வேணான்னு சொல்லி அனுப்பி விட்டேன்னு சொல்ல பட்டுன்னு ஹீரோக்கு இது ஸ்ட்ரைட் ஆகுது. நேத்து கஸ்டமர் வந்தாங்களா, அப்ப அவங்க ஆபத்துல இருக்காங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு போன் நம்பரை வாங்கி போன் அடிக்க அவங்க வேற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் ரிக்வெஸ்ட் பண்ணி வர முடியுமான்னு கேட்க அவங்களும் வர சம்மதிக்கிறாங்க. கற்பனா அந்த 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க 2 பேரும் கணவன் மனைவி இல்ல அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும், எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படின்றதும் நல்லா தெரியும், உங்களோட சேஃப்டிக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இங்க இருங்க, அதுக்கப்புறமா இங்க இருந்து போய்க்கோங்க, இங்க ஒரு பெரிய பிரச்சனை போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாரையும் முழு பாதுகாப்போடு அங்க உட்கார வச்சுட்டு இவரும் நைட் டியூட்டில ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவரோட வீட்டுல காமிக்கிறாங்க. இவரோட மனைவி நல்லா தூங்கிக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. கர்ப்பிணி வேற இல்லையா, பயந்து போறாங்க. கையில ஒரு டார்ச்சை வச்சுக்கிட்டு யாருக்கோ அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது உங்களோட பாத்ரூம்ல இருந்து பயங்கரமான சத்தம். போய் பார்க்க அங்க ஏதோ ஒரு விஷயம் கண்ணாடியில தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. பயந்து போறாங்க. அண்ட் கத்தி அங்க இருந்து ஓடணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கண்ணாடியில இந்த கேஸை இத்தோட நிறுத்திடு அல்லது செத்து மடிஞ்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு வசனம். இதை பார்த்து அவங்க பயந்து நிக்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க பிருத்திவிக்கு இந்த தகவல் வருது. வேகமா வீட்டுக்கு போய் பார்க்க தன்னோட மனைவி பேய் அரைஞ்ச மாதிரி நிக்கிறாங்க. இவரை பார்த்ததும் கண்ணாடியில கையை காமிக்க அந்த வசனத்தை பார்த்து பயந்து போறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நிக்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போன் வருது. வேகமா அங்க ஓடி போய் பார்க்க இவங்க பாதுகாப்பு கொடுத்து வச்சிருந்தாங்க இல்லையா, அவர் தூக்கு போட்டு இறந்து கிடக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிய வருது. பயங்கர அதிர்ச்சியோட நின்றுகிட்டே இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணி தூக்கத்துல இருந்து ஹீரோ எழுந்துக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. சோ இந்த விஷயங்கள் கனவு. எழுந்து பாக்குறாரு. கஸ்டடியில இருக்கவங்க உயிரோட தான் இருக்காங்க, எந்த பிரச்சனை இல்ல. அண்ட் விடிஞ்சும் போயிருது. பேய் பூதம் அப்படின்றதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. பேயா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அவனை இன்னைக்கு போட்டு தள்ளி இருக்கணும் இல்லையா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போக மனைவி இவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ள போக அங்க நேத்து நடந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதாவது இவரோட மனைவி தனியா இருக்கும் போது இவரை ஒரு உருவம் பயமுறுத்தி கண்ணாடியில இந்த கேஸை விட்டுட்டு இல்ல செத்துருவ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்குமே அந்த விஷயம், அதாவது கண்ணாடியில அது அப்படியே எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகுறாரு. தன்னோட மனைவியை வேகமா கூப்பிட்டு இந்த விஷயத்த காமிச்சு இவரோட கனவுல வந்த விஷயங்களையும் சொல்ல அவங்களும் மிரண்டு போயிடுறாங்க. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஆஸ் அ டாக்டரா எனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லதான், ஆனா இந்த கேஸை நீ எடுக்கணும் பாப்பா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் ஒன்னும் கவலைப்படாத, இது யாரோ நம்மள பயமுறுத்த கூட பண்ணிருக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனுக்கு கிளம்பி போக அங்க கஸ்டடியில் இருக்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டாரு. அவங்க காருக்குள்ளே ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண கார் ஸ்டார்ட் ஆகல. இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்க போலீஸ்காரங்க உதவணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. அண்ட் இறங்கி அந்த நபரும் தள்ளிக்கிட்டே இருக்கும்போது காரு ஸ்டார்ட் ஆயிடுது. அண்ட் கார்ல ஏறி இவர் போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணும்போது போலீஸ்காரர் தான் பார்த்தீங்கன்னா டிரைவிங் சீட்ல இருப்பாரு. தன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த நபரை அப்படியே அடிச்சு தூக்க அந்த இடத்துல துடிக்கு இறந்து போறாரு. அண்ட் எல்லாரும் ஓடி வராங்க. டிரைவர் சீட்ல இருக்க போலீஸ்காரரை அதட்டி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் அவங்க எல்லாரையும் பார்த்து கொடூரமான முறையில சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ பேய் தான் இங்க இருக்கு போல அப்படின்ற மாதிரி எல்லாரும் மிரண்டு போய் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கு. கட் பண்ணி இந்த விஷயங்கள் டிவில பரபரப்பா பேசப்படுது. அண்ட் ஹீரோவும் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் என்னோட அண்ணன் தான் காரணம்,
அவனோட ஆவிதான் இதை பண்ணுது போலியே அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு வந்து அண்ணாவோட போட்டோவை அடிச்சு உடைச்சு பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்க கட் பண்ணி அவரோட சீனியர் ஆபீசரை போய் சந்திக்கிறாரு. நம்ம ஹீரோ இந்த கேஸை கையில் எடுத்ததுல இருந்து ஒரு 3 கொலைகள் பாத்தீங்கன்னா அரங்கேறிச்சு. இதுக்கு மேல இந்த கேஸை நீ எடுக்கணுமா அப்படின்றது எங்களுக்கு டவுட்டா இருக்கு. இந்த கேஸை பேசாம சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாமான்னு கேட்க அங்க இருக்க எல்லாருமே கும்பல் கூடி பேசி ஒரு முடிவுக்கு வராங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னா, இது நேரம் வரைக்கும் இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா. இப்போ சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட விஷயமான இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒருவேளை பேயா இருந்தா என்ன பண்றது, அதை செக் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்ற மாதிரி எக்ஸாசிசம் பண்ற ஒரு நபரை அரேஞ்ச் பண்றாங்க. அந்த நபர் மூலமாச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற நோக்கத்தோட கட் பண்ண அந்த காட்டேஜுக்கு ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த எக்ஸாசிசம் பண்ற நபர் பாத்தீங்கன்னா உள்ள போறாரு. என்ன சத்தம் கேட்டாலும் நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் தனி ரூம்ல போய் எல்லா பூஜைகளையும் பண்ணிக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் காமிக்கிறாங்க. போய் ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்ற மாதிரி நின்றுகிட்டே இருக்கு. ஹீரோவோட சீனியர் ஆபீசர், யோ சீக்கிரம் போய் ஏதாவது பாரியா, அவர் ஏதாவது பண்ணிக்க போறாரியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல அவர் மேல போறாரு. இந்த விஷயத்த பார்த்ததும் அந்த வயசான நபர் உள்ள எதுக்காக வந்தீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்த இந்த சீன் இதோட கட் ஆகுது. வேகமா நடந்து போய்கிட்டே இருக்காரு. அது அங்க இருக்க எல்லாருமே இங்க பேய் இருக்கா, பேய் நீங்க புடிச்சிட்டீங்களான்னு கேட்க, பேய்லாம் இந்த இடத்துல இல்ல, நான் எதுவா இருந்தாலும் நாளைக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணார் இல்லையா, அவர் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் காலையில பிருத்திவியோட மனைவி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது காமிக்கிறாங்க. நேத்து நைட்டு தூங்கும் போது பிருத்திவி பக்கத்துல இருந்திருப்பாரு. இப்ப எழுந்து பார்க்கும்போது அவரை காமி. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்தி முத்தி பாக்குறாங்க. வேலையில எங்கேயாவது போயிருக்காரா அப்படின்ற மாதிரி போனும் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் அவர் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னா, அந்த நேற்று எக்ஸசைஸ் பண்ணார் இல்லையா வயசானவர், அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற விஷயம். சோ அதுக்காக போயிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சதும் இவங்க ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உறைஞ்சு போய் உட்காந்துடுறாங்க. கட் பண்ணா தன்னோட கணவர் வீட்டுக்கு வர இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த கேஸை இத்தோட விடுறதுதான் நல்லது, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், நம்ம இங்க இருந்து நம்மளோட ஊருக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவர் ஆல்மோஸ்ட் நான் முடிச்சுட்டேன், அவரோட சாவுக்கு போனதுல எனக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு. அங்க பாத்தீங்கன்னா நிறைய புத்தகங்களோட ஒரு போட்டோ கிடைச்சிருக்கும். அந்த போட்டோல ஒரு பெரிய ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறத ஒரு பொண்ணை காமிச்சாங்க இல்லையா, அந்த பொண்ணு கூட நம்ம பிருத்திவியோட மனைவி பாத்தீங்கன்னா நின்றுகிட்டு இருப்பாங்க. இதை பார்த்ததும் நமக்கு அதிர்ச்சியா இருக்கா. நீ இதை சொல்லிக்கிட்டே இருக்க பிருத்திவி பாத்தீங்கன்னா மேலும் மேலும் சில உண்மைகளை உடைச்சு விட ஆரம்பிக்கிறாரு. அதுல முதல் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த எக்ஸாசம் பண்ணாரியா அவர் ஃபாதர்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் பாத்தீங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்டா இருந்திருப்பாரு. இது மட்டும் இல்லாம அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லியிருப்பாங்களே, அது போய் உயிரோட அங்க கண்ணு முன்னாடி வராரு. இதை பார்த்தது ஹீரோவோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா ஒன்னும் புரியல, என்ன நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்க ஹீரோ மேற்கொண்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல எல்லாத்துக்கும் காரணம் இவரோட மனைவி தான் அப்படின்ற மாதிரி போய் முடியுது. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரியான விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு நபரை கார் ஏற்றி கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அப்போ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இவங்க சிசிடிவில தான் கண்காணிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அப்ப கஸ்டடியில இருக்க அந்த நபரோட காரை கொண்டு போகும்போது வேணும்னே பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டை ஆன் பண்ணி விட்டு வந்திருப்பாங்க. அதாவது இந்த ஆக்சிடென்ட் பண்ணார் இல்லையா அந்த நபர். இதனால அடுத்த நாள் காலையில பேட்டரி டவுன், தள்ள வேண்டிய சூழல் ஏற்படுது. அந்த நபரும் தள்ளணும் அப்படின்ற மாதிரி உள்ள ஏறி உட்காந்து போட்டு தள்ளிட்டு இருப்பாப்ல. இந்த விஷயத்த பண்ண சொன்னது ஹீரோவோட மனைவி தான். இதை பண்ணவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கடன் இருந்திருக்கும். ஆன்லைன் மோகத்தால பணத்தை இழந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க ஒரு 5 லட்ச ரூபா வித்ரா பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதை பண்ணி முடிச்சிட்டார் அப்படின்னா அவருக்கு இந்த பணம், இந்த பணத்தை வாங்கிட்டு தான் நான் பண்ணேன், உங்களோட மனைவி சொல்லும் போது நான் எப்படி சார் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் உண்மை எல்லாத்தையும் கைக்கி விட்டுருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம இவங்க தேடி போகும்போதெல்லாம் அவங்க, அதாவது இவங்க தேடி போறவங்க இறந்து போய் கிடக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு மெயின் காரணமும் இவங்க தான். ஏன்னா யாரை விசாரிக்க போறேன் அப்படின்ற விஷயத்த கணவர்கிட்ட இவங்க பாத்தீங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அது மூலமா எல்லாத்தையும் கரெக்டா கச்சிதமா பண்ணி முடிச்சிருவாங்க. சோ எல்லாத்துக்கும் பின்னாடியும் நீங்க தான் இருக்கீங்க, அண்ட் என்னோட அண்ணாவை கொலை பண்ணது நீ தானே அப்படின்ற மாதிரி கேட்க சரமாரியா கேட்டுக்கிட்டே இருக்கிறதால இவங்களுக்கு பதில் சொல்ல முடியல. ஒரு மாதிரி மனநிலைமையை மாத்திக்கிறாங்க. தன்னோட கணவரையே கொல்லணும் அப்படின்ற மாதிரி போக தள்ளி விட்டுறாங்க. போத்துன்னு விழுந்துட்டாங்க. அங்க இருக்கிற சைக்காட்டிஸ்ட் இருக்கா இல்லையா, அவர் நீ ஒரு நிமிஷம் வெளியே இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோவை வெளியே நிக்க வச்சுட்டு இவங்களை மயக்கம் அடைய வச்சு இவங்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா கேதர் பண்ணிக்கிறாரு. அது மூலமா அவங்களுக்கு மென்டல் இஷ்யூ இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் மென்டல் டிசார்டர் அப்படின்றதும் இவங்களுக்கு ஹெவியா இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்ட எதனால இந்த விஷயம் அவங்களுக்கு வந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல பாத்தீங்கன்னா இவங்களோட அப்பாவுக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால ட்ரை பண்ணி 5ஆவதா இவங்க வந்து பிறந்துட்டாங்க. 5 பெண் பிள்ளை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பயங்கர அப்செட்ல குடும்பத்துல இருக்க எல்லாரும் திட்டிக்கிட்டே தான் குழந்தைகளை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல
எப்பப்பெல்லாம் அவருக்கு கோவம் வருதோ இவங்களோட அம்மாவை போட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆம்பளை புள்ள பெத்து தர வக்கில்ல உனக்கெல்லாம் எதுக்குடி உயிர் அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு போட்டு மிதிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மண்ணுக்குள்ள ஏத்திக்கிட்டே இருக்கு. அவங்களோட மைண்ட் பாத்தீங்கன்னா ஸ்டேபிள் இல்லாம போயிடுது. ஒரு கட்டத்துல வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது தன்னோட அம்மாவை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக அப்பாவை போட்டு தள்ளிடு அம்மா பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த மறைச்சிட்டு தான் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. அண்ட் வெளியில இருக்க எல்லாருக்கிட்டையுமே நீங்க தான் படிக்க முடியாம போயிடுச்சு, உங்களோட தங்கச்சியாச்சும் படிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வளர்த்திருப்பாங்க. அதனாலதான் நம்ம பிருத்திவியோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு டாக்டர் ஆக்கிட்டு இருப்பாங்க. பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் கொஞ்சமா இயல்பு நிலைமைக்கு திரும்பிக்கிட்டே இருக்கும்போது பிருத்திவி லைஃப்ல வந்திருப்பாரு. லைஃப் சந்தோஷமா போய்கிட்டே இருக்கும். அந்த சமயத்துல தான் பிருத்திவியோட அண்ணா போன் பண்ணி நீ டாக்டருக்கு தானே படிச்சுக்கிட்டு இருக்க, ஏற்கனவே எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு, இப்போ என்னோட மனைவி பிரெக்னெண்டா இருக்கா, வயிற்றுக்குள்ள இருக்கிறது என்ன குழந்தைன்னு சொல்ல முடியுமா, பெண் குழந்தை இப்ப எனக்கு வேணாமா, அதை நீ சொன்னீங்கன்னா நான் அபார்ட் பண்ணிடுவேன்னு சொல்லு. அபார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தாலதான் இவங்களோட வாழ்க்கையே டிராஜடியா இருக்கு இல்லையா. அந்த பெண் குழந்தைய அபார்ட் பண்றது அப்படின்றது இவங்களுக்கு பிடிக்காத ஒன்னா இருக்கும். மறுபடியும் சின்ன வயசுல நடந்த கொடுமைகள் எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இருந்தாலும் தன்னோட கணவரோட அண்ணா இவர் அப்படின்ற மாதிரி இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் ஓயாவ போன் அடிச்சுக்கிட்டே இருக்காப்புல. இவங்க ஒரு கட்டத்துல இப்ப நீங்க போன வைக்கிறீங்களா இல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு போக அவர் ஆல்டர்னேட்டிவ் வழியை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் சிக்மங்களூர்ல இருக்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி அதுக்குண்டான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு குழந்தைய கலைக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஈடுபாடே இருக்காது. இதனால பிருத்திவியோட மனைவிக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல பிருத்திவியோட மனைவி ஒன்று உங்களோட கணவர் இல்லைன்னா உங்களோட குழந்தை எது வேணுமோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்ல இவங்க சூஸ் பண்ணது இவங்களோட குழந்தைய தான். இதனால அவர் எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுறாங்க. காட்டேஜில் போய் தங்கிட்டே இருக்கும்போது அவருக்கு தூங்கிக்கிட்டே இருக்கும்போது மயக்க மருந்து கொடுக்குறாங்க. ஹெவி டோஸா இருக்கும். அதுபடி அவர் சூசைட் தான் பண்ணிக்கிட்டார் அப்படின்ற மாதிரி அவரோட உடலை பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுட்டுறாங்க. அந்த பையனுக்கு கெட்ட பேர் வரக்கூடாது, வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக அப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ண சம்மதிக்கல. இதனால இதர வேலைகள் எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அண்ட் கணவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற சோகத்துல அவங்களோட மனைவி பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. தானும் இதுக்கு ஒரு காரணம் அப்படின்றது இவங்களால ஏற்றுக்கவே முடியல. இதனால ஒரு கட்டத்துல அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணா மனநிலைமை மாறி போய் உச்சக்கட்டத்துல இருக்க பிருத்திவியோட மனைவியை காமிக்கிறாங்க. அவரை கொண்டுட்டோம். அதே மாதிரி இன்னும் எவ்வளவு பேர் இருப்பாங்க. அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு டேப்லெட்டை கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாராவது அபார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டேப்லெட்டை கொடுங்க, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அதே மாதிரி அந்த டாக்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போனை பண்ணி இந்த மாதிரி அபார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருக்கீங்களா, சிக்மங்களூர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல பண்ணுவாங்க, நீங்க அங்க போக முடியுமான்னு கேட்க அங்க போறாங்க. ஹாஸ்பிட்டல் பூட்டி இருக்கு. அது மூலமா மஞ்சுநாத் கனெக்ஷன் ஏற்பட்டு அந்த காட்டேஜுக்கு போறாங்க. அங்க ஒரு வெள்ளை உருவம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அது பாத்தீங்கன்னா பிருத்திவி மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களோட சொந்த அக்காவா தான் இருப்பாங்க. அதாவது ஹேண்ட்பேக் கூட வாங்கியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அது. சோ பயமுறுத்தி அங்க இருந்து அனுப்பி வச்சதும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டவருக்கு பாத்தீங்கன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வாழவே முடியாத ஒரு பயம் பாத்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்கும். எங்க பார்த்தா அந்த பேய் இருக்கிற மாதிரியும் அந்த பேய் இவரை பயமுறுத்துற மாதிரியும் தோணிக்கிட்டே இருக்கும். இதோட முடிவு தற்கொலை அப்படின்றது தான். சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா அங்க வந்த எல்லாருமே ஒண்ணு தற்கொலை பண்ணிக்கிறாங்க இல்ல வீட்டை விட்டு காணாம போயிடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது இவங்க தான். சோ இப்போ அவங்க என்னதான் இவ்வளவு கொலைகளை பண்ணியிருந்தாலும் அவங்களோட மனநிலைமை அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை நீ தான் இப்ப சரி பண்ணணும். அவங்கள அரெஸ்ட் பண்ணி ஜெயில கூட்டு போய் ட்ரீட் பண்ண போறியா இல்ல நீயே ஹாஸ்பிட்டல் கொண்டு போறியா அப்படின்றது உன்னோட முடிவுல தான் இருக்குன்னு சொல்ல இவர் தன்னோட மனைவியை பார்க்கணும்னு போறாரு. மனைவியை காணும். சுத்தி முத்தி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தொடணும்னு போக பொத்துன்னு வெல்றாங்க. பக்கத்திலே ஒரு நோட்டு. அதை படிக்கும் போதுதான் தெரிய வருது வயிற்றிலே இவங்களோட குழந்தை, அதாவது நடந்த இந்த விஷயத்துல வயிற்றிலே இவங்களோட குழந்தை பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருக்கும். ஊர்ல இருக்க எல்லா குழந்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நிறைய கொலைகளை நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா என்னோட குழந்தைய நான் காப்பாற்ற முடியாம போயிடுச்சு. அண்ட் இவ்வளவு கொலைகளை பண்ணிட்டு உங்களோட கண்ணு முன்னாடி என்னால முடிக்கவே முடியாது. அந்த தண்டனையை நான் எனக்கு கொடுத்துக்க விரும்பல. இதனால நான் என் குழந்தை கூடயே போறேன் அப்படின்ற மாதிரி இறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த வரிகளை படிக்க படிக்க பிருத்திவி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். தன்னோட மனைவியை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு தன்னோட மனைவி இல்லாம என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி மனைவியோட ரூம்ல உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் வருது. சிக்மங்களூர் காட்டேஜ்ல மறுபடியும் ஒரு சூசைட் நடந்திருக்கு அப்படின்றது. இதை பார்த்தது ஒரு யாரா இருக்கோ அப்படின்ற மாதிரி ஷாக்கோட நிக்க இவர் மனைவியோட கூட பிறந்த அக்கா அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை காமிச்சாங்க இல்லையா, அந்த லேடியை காமிக்கிறாங்க. சோ இவங்க மூலமா இந்த கொலைகள் எல்லாமே தொடரும் அப்படின்ற மாதிரி போட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்